friends, welcome back to our channel. Hope everyone is having a great weekend. And yeah, we are doing good, we are doing fine. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு மூவி பார்த்துருக்கோம், இல்லைனா சீரீஸ் பார்த்துருக்கோம். அதை பார்த்துருக்கப்போ ஒரு சில சீன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து கொடுக்கும், அப்படியே வந்து நமக்கு வந்து ப்ளஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற நமக்கே அப்படி இருக்குன்னா அந்த சீன், அந்த கேரக்டர்ஸாக இருக்கிற அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு வந்து அது எப்படி இருக்கும்? லைக் அவங்க வந்து அங்கே வந்து ஜஸ்ட் ஆக்ட் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து உண்மையில அவங்க வந்து எதுவும் ஃபீல் பண்ணுறாங்களா? இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில மூவிஸ் இல்லைனா சீரீஸ் பார்க்குறப்போ இருக்கும். யா, இதை வந்து பேஸ் பண்ணி, இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு டேட்டிங் ரியாலிட்டி ஷோ பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த டேட்டிங் ஷோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் லைக் கேட்ராமா. இது வந்து ஜாப்பனீஸா இல்லைன்னா கொரியன் ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியல. சரியா, இப்போ நீங்கள் வந்து இந்த எல்லா மூவிஸுமே வந்து நான் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் மூவிஸுமே பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் gonna say, what I'm trying to say. இப்போ ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக் அவுட் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே வந்து இங்க கொரியன் ஷோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்ராமாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சீன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதுல வந்து இருக்கிறதே வந்து 16 எபிசோட் தான் இருக்கும். அந்த 16 எபிசோட்ல இவங்க மேக் அவுட் பண்ற, ஐ மீன் அந்த மாதிரி அவங்க ஹேண்ட்ஸ் வந்து நார்மல் அவங்க ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்றதே வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து தரும். ஸோ என்ன சொல்லலாம்னா இவங்க ஹாலிவுட் இப்போ இருக்க ரியாலிட்டி வந்து ஹாலிவுட் இதோட கேட்ராமாஸ் தான் வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ப்ளஷ் பண்ண வைக்குது அப்படின்றதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஷோ. கேட்ராமாஸ்ல இருக்க மாதிரி வந்து மொமெண்ட்ஸ் வந்து நம்ம ஐஆர்எல்ல வந்து இருந்துச்சு, நம்ம ரியல் லைஃப்ல இருந்துச்சுன்னா அது வந்து லவ்வா சேஞ்ச் ஆகுமா அந்த ஆக்டர்ஸ்க்கு. அதுதான் வந்து இங்க தீம், இந்த லவ் லைக் கேட்ராமாவோட தீமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ் வந்து ஜப்பான்லேருந்து இங்கே சவுத் கொரியாவுக்கு வந்து வருவாங்க. சாரி, கேர்ள்ஸ் எல்லாம் நார்மல் கேர்ள்ஸ் கிடையாது, தேர் ஆக்டர்ஸ். 4 ஜாப்பனீஸ் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து இங்கே ஜப்பான்லேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்து வருவாங்க. இங்கே வந்து சவுத் கொரியாவில் 4 சவுத் கொரியன் ஆக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இங்கே வந்தோடனே இந்த பொண்ணுங்க வந்து இந்த பசங்களை வந்து சூஸ் பண்ணணும். லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 எபிசோடு இருக்கும். இந்த ஷோவில் வந்து மொத்தம் 12 எபிசோடு. ஸோ இவங்க வந்து இந்த பொண்ணுங்க வந்து சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே யாரு பிடிச்சிருக்கோ அந்த பசங்களை வந்து சூஸ் பண்ணணும். இவங்க வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து ஒரே பையனை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அவங்களாம் வந்து பேசி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணணும். இவங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இந்த 8 பேரும், இப்போ இந்த 8 பேருமே வந்து ஒரே வீட்டுக்குள்ள வந்து இருப்பானுங்க. ஸோ இப்போ இந்த 8 பேருக்கு வந்து இதுல வந்து என்ன பெனிஃபிட், இவங்களோட டாஸ்க் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாம் பேரப் ஆனதுக்கப்புறம் இவங்களோட டாஸ்க் என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து கொடுத்துருவானுங்க. ஒரு கேட்ராமாவோட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேட்ராமாவோட கிளைமேக்ஸோட ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுப்பானுங்க இந்த 4 பேருக்குமே. அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி என்ன சீனு, என்ன பேஸ் எதுவுமே வந்து தெரியாது. என்ன செட்டிங்கு, கேரக்டர்ஸோட லைஃப் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு எதுவுமே வந்து தெரியாது. ஜஸ்ட் அந்த கிளைமேக்ஸோட ஸ்கிரிப்டை மட்டும் இந்த 4 பேர் கொடுத்துருவானுங்க. கொடுத்து கொஞ்சம் டைம் வந்து கொடுத்துருவாங்க, கொஞ்ச நாள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4 பேரும் வந்து உட்காந்து பேசி ரிஹர்சல் வந்து பண்ணணும். அவங்க எல்லாத்தையுமே வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜஸ்லாம் வந்து இருப்பானுங்க. ஸோ அவங்க பிளஸ் ஒரு ஜட்ஜஸ் பிளஸ் ஒரு ஹோஸ்ட் வந்து இருப்பா. ஸோ இவங்க எல்லாரும் முன்னாடி வந்து இந்த 4 பேரும் வந்து ஆக்ட் பண்ணணும் அந்த சீன். அந்த இவங்களுக்கு கொடுத்த அந்த கிளைமேக்ஸ் சீனை வந்து இந்த 4 பேருக்குமே வந்து சேம் சீன் தான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து இவங்களுக்கு அவங்களோட இமேஜினேஷன் ஆர் வாட் எவர் அது எல்லாத்தையும் வந்து போட்டு இவங்க வந்து அந்த ஜட்ஜஸ் முன்னாடி வந்து அதை ஆக்ட் பண்ணுவானுங்க. இவங்க ஆக்ட் பண்ணதுல யார் வந்து அந்த 4 பேத்துல வந்து எந்த பேர் வந்து இவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்றானுங்க, ஜட்ஜஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்றானுங்க, யாரோட ஹெமிஸ்ட்ரிங் அந்த மாதிரி இருக்கோ அந்த 4 பேத்துல வந்து ஒரு ஆள்ல வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து ஓட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்க அந்த ஹோஸ்டும் வந்து சேர்ந்து. ஸோ அதுல அந்த சூஸ் பண்ணக்கப்புறம் இந்த ஒரு பேர் வந்து இப்போ சூஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ இந்த ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டையர் கேட்ராமா பிளாட் இவங்க வந்து ஆக்டர்ஸ். ஸோ இந்த என்டையர் கேட்ராமாவே வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து இவங்களுக்கு வந்து போயிடும். லைக் அதோட மேல் லீட் அண்ட் ஃபீமேல் லீடா இவங்க வந்து அந்த டிராமாவில் வந்து ஆக்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேட்ராமா. இதுக்கு முன்னாடி அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து வெளியே வந்ததே வந்து கிடையாது. லைக் தேர் இஸ் நோ கேட்ராமா
லைக் தட் எக்ஸிஸ்டட் லைக் யா அந்த மாதிரி கேட்ராமா இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததே கிடையாது. ஸோ அந்த கேட்ராமாவோட என்டையர் பிளாட்மே வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருவானுங்க. இந்த பேர் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்க அந்த பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்ராமா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ராமா வந்து ப்ரிட்டி இன்டென்ஸ். லிட்டலா வந்து ஒரு கேட்ராமா பிளாட் மாதிரியே வந்திருக்கும். இப்படி வந்து அந்த கேரக்டர் மேல் லீடுக்கு வந்து ஒரு போர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், இல்லை அந்த ஃபீமேல் லீடு ஒரு போர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படி வந்து இவங்க வந்து இது பண்றாங்க அப்படிலாம் அந்த இதுதான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இப்படி போவோம். செகண்ட் எபிசோட்ல வந்து இந்த பொண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த பொண்ணுங்க வந்து ஈஸியா வந்து இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்றாங்க. ஸோ செகண்ட் எபிசோட்ல வந்து இவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்கை ஃபினிஷ் பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பசங்களை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஏதாச்சும் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பையனை வந்து பிக் பண்ணலாம்னு தோணி இருக்கும். பட் அவங்களால பிக் பண்ண முடியாம இருந்தது இந்த டாஸ்கை வந்து ஃபினிஷ் பண்ணி இது பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 3-4 ஸ்கிரிப்ட் வந்து கொடுப்பானுங்க. இந்த மாதிரியே தான் வந்து போகும். இதுக்கு இன் பிட்வீன்ல வந்து இந்த பேருக்கு வந்து இந்த இவங்க இந்த மாதிரி இன்டென்ஸான சீன்ஸ் வந்து பண்றப்போ இல்லாட்டி வந்து இந்த அபார்ட்மெண்டா அந்த இதுல வந்து இந்த 8 பேர் சேர்ந்துருக்கப்போ இதுல யாருக்காச்சும் வந்து அது வந்து அந்த ஆக்டிங்க்கும் மேல வந்து லவ் ஆர் சம்திங் அந்த மாதிரி வந்து அங்க வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி பிளஸ் அதுல இருக்க அந்த மெஸ்ஸி லவ் ட்ரையாங்கிள் இது எல்லாமே இருக்கிறதா வந்து இந்த டேட்டிங் ஷோ. செகண்ட் எபிசோட்ல எப்படி இந்த பொண்ணுங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கடுத்து இந்த பசங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் யாருக்கு வந்து யாரு கூட சேரணும்னு தோணுதோ நீங்களாம் வந்து பேசி அந்த மாதிரி சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி டாஸ்க் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து போகும். ஸோ ஃபைனலா வந்து இந்த பொண்ணு இவங்க எல்லாருமே வந்து இந்த ஓகே இங்க வந்து லவ் ஃபார்ம் ஆயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் ஸ்டில் அவங்களால வந்து அந்த ஆக்டிங் அந்த கெமிஸ்ட்ரியை வந்து அவங்களால கொடுக்க முடியுதா? இதுதான் வந்து இந்த 8 பேருக்குரிய டாஸ்கா வந்து இருக்கும். இப்படிதான் வந்து போகும். இவங்க வந்து லாஸ்ட் வந்து இவங்க எப்படி இது பண்றானுங்க, இவங்க யாருக்குள்ளேயும் வந்து யார் மேலேயும் வந்து லவ் வருதா இல்லாட்டியும் வந்து அதை வந்து எப்படி லவ் வந்தாலும் இதுல வந்து நிறைய லவ் ட்ரையாங்கிள் கிரேசி லவ் ட்ரையாங்கிள் எல்லாம் வந்து இருக்கும். நிறைய மெஸ்ஸி அண்ட் காம்ப்ளிகேட்டட் ஆகும் இவங்களோட இது எல்லாமே. ஸோ இதான் இந்த டேட்டிங் ரியாலிட்டி ஷோ. ஆமா திருப்பி இவங்க வந்து இவங்களோட இந்த பொண்ணுங்க வந்து திருப்பி ஜப்பானுக்கே வந்து போற மாதிரி இருக்கும். இவங்க இதுல ஆக்சுவலா வந்து இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த பசங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, பொண்ணுங்களுக்கு கொரியன் தெரியாது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போன்ல வந்து டைப் பண்ணி டிரான்ஸ்லேட்டர் வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த டேட்டிங் ரியாலிட்டி ஷோ. இப்போ வந்து நீங்க வந்து யோசிக்கலாம் ஏன் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சாலும் யோசிக்காட்டி நான் வந்து ஏன் இந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நமக்கு வீக் டேஸ்ல இருக்கிற ப்ரெஷரோட வீக் எண்ட்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். லைக் வீக் டேஸ்ல கூட நம்ம இதை தான் வந்து பண்ண போறோம், இப்படிதான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் நம்மளோட ரொட்டீன். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்னா காலேஜ் வந்து போறோம், நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். வீக்கெண்ட்ஸ்லனா ஓகே நமக்கு பிடிச்சது வந்து என்னனாலும் பண்ணலாம். நம்ம ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லாட்டி நமக்கு பிடிச்ச திங்ஸ் வந்து பண்றது இந்த மாதிரி வந்து போகும். சம் வீக்கெண்ட்ஸ் வந்து நமக்கு ஏதோ பண்ணணும்னு இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி வந்து கிரேசியா நம்மள வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு மந்தமா இருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வீக்கெண்ட்ல வந்து இருந்துச்சு. அப்படி இருந்தப்போ ஓகே மூவி வந்து பார்க்கலாம், அதுவும் கேட்ராமாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் வந்து நான் கேட்ராமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தப்போ ரேண்டமா எனக்கு இந்த லவ் லைக் கேட்ராமா தான் வந்து எனக்கு சஜஷன்ல வந்து கிடைச்சு பதப்பே இல்லாம நானும் வந்து பார்த்தேன். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லரா இல்லைன்னா டீசரா ரெண்டுத்துல எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்து கிளிக் பண்ணோம்னா அந்த ஷோ வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஷோ ஆகும். ஸோ நான் அதை பார்த்தப்போ அதுல வந்து ஸ்டார்டிங் இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 2 பேரும் வந்து இப்படி வந்து கிஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி அந்த கிஸ் பண்றது வந்து ஆக்டிங்கா மட்டும் இருக்குமா இல்லைன்னா வந்து அது லவ்வா ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே இட்ஸ் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு பலப்பெல்லாம் பார்த்தேன். 12 எபிசோட இதை வந்து நான் எப்படி சொல்றது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் வந்து நான் பார்த்தேன். அப்படியே வந்து சலிச்சுட்டு பார்த்தா அப்படிலாம் வந்து நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். 12 எபிசோடுமே வந்து பொழப்பே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இட் வாஸ் வெரி அடிக்டிங், ரொம்ப அடிக்டிங்கா ஃபன்னா வந்து இருந்துச்சு.
எனக்கு வந்து புரியவே இல்லை இங்க எப்படி வந்து இதை வந்து ஸ்கிரிப்ட் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு லைக் யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸை கொண்டு வந்து இது என்டையர் திங்குமே நமக்கு வந்து தெரியும் இந்த இது வந்து ஸ்கிரிப்டட் பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி இவங்க பர்ஃபெக்டா வந்து ஸ்கிரிப்ட் பண்ணானுங்க அது வந்து எப்படி நமக்கு அடிக்டிவா வந்து ஃபைனல் அவுட்புட்லாம் வந்து கொண்டு வராங்க நமக்கு வந்து எப்படி எது பண்ணா எப்படி அடிக்ட் ஆகுன்றத வந்து எப்படி தெரிஞ்சு பண்றானுங்க வந்து சீரியஸா வந்து புரியல. சரி, the moral of the video is இதான் வந்து பார்ப்பேன் அதான் வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு வந்து இருக்காங்க. ஏன்னா நான் வந்து டேட்டிங் ஷோவே வந்து நான்லாம் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி கேரக்டரா வந்து இருந்தேன். சரி, இப்பயே வந்து நான் பார்க்க மாட்டேன். இந்த கிரேஸா வந்து நான் இதான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற லைக் நான் இது வரைக்கும் டேட்டிங் ஷோவே பார்த்து கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு டேட்டிங் ஷோனா ரியாலிட்டி ஷோ ஒரு வெரைட்டி ஷோ வாட் எவர் ஃபர்ஸ்ட் பார்த்த ஷோ கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்ததுன்னா இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. என்ன சொல்ல வரேன்னா வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். எப்பயுமே வந்து எல்லாமே ப்ரொடக்டிவா இருக்கணும்ட்டு இல்லை, எல்லாமே வந்து நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதுலதான் வந்து நமக்கு ஃபன் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து அந்த இதுக்குள்ளேயே வந்து யோசிக்காம ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரையா. சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேட்டிங் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ் அந்த மாதிரி கிரேசியான இந்த மாதிரி வியர்ட் ஸ்டப்ஸ் கூட நம்மளோட லேசி வீக்கெண்ட்ஸ் வந்து ஃபன்னா நம்மளோட டைம் வந்து நம்ம லேசி வீக்கெண்ட் இதை வந்து போர்டம் வந்து கில் பண்றதுக்கு வந்து யூனோ இது வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே இன் திஸ் வீடியோ. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டேட்டிங் ரியாலிட்டி ஷோஸ் இல்லாட்டி வந்து எதுவும் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லைனா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.